வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு ஒரு ரிலே ரேஸ் கதைகள எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு ரொம்ப ஃபேமஸான மேகசின்ல வந்த சில தொகுப்பு கதைகள். இத எழுதின ஒவ்வொன்னும் ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர்கள். ஒவ்வொரு ஜேர்னல்லயும் அவங்களோட முத்திரைய பதிச்ச எழுத்தாளர்கள் தான் இத எழுதியிருக்கிறது. ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இத பார்த்தேன். இதுல சஸ்பென்ஸும் இருக்கும், இதுல குடும்ப கதைகளும் இருக்கும், லவ் ஸ்டோரியும் இருக்கும். ஆனா, தொடங்குறது வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ, எனக்கு புடிச்சனால நான் இது உங்களுக்கு வாசிச்சு காமிக்க போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் கதை. இது அல்ல புரட்சி. போய் எடுத்துட்டு வாங்க. எக்ஸ்ரே பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். எழுதின சீட்டை கிழித்து கொடுத்துவிட்டு மேஜை மேல் இருந்த மணியை அடித்தார் டாக்டர் மணிமேகலை. நாற்காலியின் அரைச்சுழலில் வாஷ்பேஷன் சுவரில் புஷ்டியான குழந்தைகள், உயரமாய் தொங்கிய மனித உடம்பின் குறுக்கு வெட்டு, பல்கலைக்கழகம் வழங்கிய சான்றிதழ், கருப்பு அங்கியுடன் சுருட்டின பட்டம் வாங்கும் பால்ய மணிமேகலை, மேஜை மேல் விற்பனைக்கு இல்லை முத்திரை குத்தின மருந்து சாம்பிள்கள், மாத கேலண்டருக்குள் எலக்ட்ரானிக் கடிகாரம், குப்பை தொட்டியில் ஸ்பிரிட்டில் நனைந்த பஞ்சு துண்டுகள், பிரித்த பேண்டேஜ். பையன் கதவு திறந்து விட்டதும் வெளியேறிய பெரியவருக்கு வழிவிட்டு ஒதுங்கிய பிறகு உள்ளே வந்த அவள் சுடிதாரில் இருந்தார். கூந்தலை நாகரிகமாக சேதப்படுத்தி முகத்தை ப்ளீச் செய்திருந்தாள். நளினமாயிருந்தாள். அவள் முகத்துக்கு வழி தவறி கம்பீரம் வந்திருந்தது. சுலபமாக புன்னகைத்தாள். குட் ஈவினிங் டாக்டர், ஐ எம் தீபா. கை குலுக்கிய பின் நாற்காலியை சத்தம் சாரி கை குலுக்கிய பின் நாற்காலியை சத்தமில்லாமல் இழுத்து விட்டு கொண்டு அமர்ந்தாள். தோளில் மாட்டியிருந்த பஞ்சு மிட்டாய் போன்ற கைப்பையை கண்ணாடி மேஜை மேல் வைத்தாள். எஸ் என்றார் டாக்டர் மணிமேகலை. தன்னை விட அழகாக இளமையாக இருக்கும் அவளை அதிகம் ரசிக்க விரும்பாமல் டாக்டர் ஆனாலும் பெண். அவள் கொஞ்சம் தயங்கினாள், சிரித்தாள். சொல்லுமா. எனக்கு வேலை இருக்கு. தீபா திரும்பி கதவை பார்த்து கொண்டாள். மீண்டும் புன்னகை. நிச்சயமாக அசடு இல்லை. என்னால் எதையும் தீர்க்க முடியும் என்கிற புன்னகை. ரொம்ப ஜாக்கிரதையாத்தான் இருந்தேன் டாக்டர். ஆனா... டாக்டர் அவசரமாக அவள் கழுத்தில் தேடினார். இருக்கவில்லை. புரிந்தது. சொல்லு, எத்தனை நாளாச்சு? 10-15 நாள். கரெக்டா சொல்லணும். உன் டேட்ஸ் என்ன? 6, 7, 8. டாக்டர் நாற்காலியில் கால்வட்டம் அடித்து சுவரில் முருகன் அருளும் கேலண்டரில் இன்றைக்கு தேதி 25 என்பதை பார்த்து கொண்டு, மை காட், சரியா 17 நாளாச்சு. எஸ் டாக்டர். என்ன பண்ணிட்டு இருந்த எத்தனை நாளா? நானே சொந்தமா சில முயற்சிகள் பண்ணி. என்ன பண்ண? பப்பாளி பழம், அப்புறம் ஒரு நாட்டு வைத்தியர் 5 ரூபாய்க்கு 3 லேகிய உருண்டைகள் கொடுத்தார். தினமும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட சொன்னார். என்ன இழவு லேகியம் அது? கேட்டேனே, பேர் கூட கேட்க கூடாதுன்னார். அப்புறம் லேகியம் வேலை செய்யாதான். சரின்னு கேட்டுக்கல. அப்படியும் வேலை செய்யல டாக்டர். கர்மம். என்ன காதலா? தீபா தன் விரல் நகங்களை பார்த்து புன்னகைத்தாள். எத்தனை வருஷமா? 3 வருஷமா. என்ன படிக்கிற? டிகிரி செகண்ட் இயர். இது தப்பில்லையா? பெண்ணுக்கு கல்வி முக்கியம்னு ஒரு வட்ட துணை செயலாளர் மேடையில பேசினா கூட சொல்றாரு. நீங்க தப்புன்னு சொல்றீங்க. நான் கலவிய கேட்கல, கற்ப கேட்டேன். நீங்க இப்போ வாதம் பண்ண போறீங்களா இல்ல வைத்தியம் பண்ண போறீங்களா? 2க்கும் நான் ரெடி. டாக்டருக்கு ஷாக் அடித்தது. இவள் வேறு ஜாதி. இதுவரைக்கும் பொசுக்கென்று அழுபவளையும் உடனே காலை பிடிப்பவளையும் தான் பார்த்திருக்கிறார். யார் அவன்? ஆனந்த். என் கூட படிக்கிறான். கல்யாணம் பண்ணிப்பானா? நிச்சயமா. தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கான். அப்போ வீட்டுல சொல்லிட்டு பண்ணிக்க வேண்டியது தானே? எதுக்கு அனாவசியமா கலைக்கணும்? செருப்பால அடிப்பாங்க டாக்டர். ஏன்? படிப்பு முடியணும். அந்த பொறுப்பு வேணாமா? எப்பவும் ஜாக்கிரதா. அன்னைக்குன்னு பார்த்து பந்து கடையெல்லாம் இல்ல. ரெகுலரா. உனக்கு வெக்கமா இல்ல? ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் டாக்டர். நான் அலை இல்ல. ஹீ இஸ் மை மேன். அவன் கூட மட்டும்தான். தடயத்தை நம்ம பெண்ணினத்துக்கு மட்டும் வச்ச கடவுளுக்கு உருவம் இருந்தா, ஊர் இருந்தா கேஸ் போடுவேன் டாக்டர். அது சரி. நீ செய்யற பாவத்துக்கு கடவுளை ஏன் குத்த சொல்ற? பாவமா? ஷிட். தினம் ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போயிட்டு பென்சிலின் குத்திக்கிட்டு வரதட்சணை வாங்கிக்கிட்டு ஜோரா மாப்பிள்ளை ஊர்வலம் போய் வீடியோ கவரேஜோட கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒரு மஞ்சள் கயிறு தான் வித்தியாசம். அது என் கழுத்துல தொங்கினா இப்படி உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா? இந்தியா முழுசும் சோப்பு போட்டு கழுவணும். சம்பிரதாய அழுக்கு நிறைய இருக்கு.
டாக்டர் மணிமேகலை மார்பு விம்ம பேசின அவளை கவலையுடன் பார்த்தார். இந்த பெண்ணுக்கு இப்படியெல்லாம் பேச எப்படி வந்தது துணிச்சல்? தீபா தன் கைக்குட்டையில் எம்ப்ராய்டரி ரோஜாவை பரிசோதித்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள். வா, உன்னை எக்ஸாமின் பண்ணணும். சோதனை முடித்து வந்தமர்ந்தார்கள். டாக்டர், இன்ஜெக்ஷன் போட்டா போதாதா? ரிஸ்க், டிஎன்சி பண்ணணும். நிஜத்தை சொல்லு, இதுக்கு முன்னாடி டெர்மினேட் பண்ணிட்டு இருக்கியா? அவள் மிகவும் தயங்கிவிட்டு ஒரே ஒரு தடவை என்றவள். அந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் தான் போட்டாரு, ஏன் அவர்கிட்டே போக வேண்டியது தானே? அவர் ஊர் மாத்தி போயிட்டாரு. சரி, டிஎன்சி பண்ணிக்கிறேன். எப்போ வரணும்? லேட் பண்றது நல்லதில்ல. நாளை காலையில காலி வயித்தோட வா. நீங்க தானே காலி பண்ணணும். எப்படி சிரிக்க முடியுது உன்னால? என்ன செய்யணுங்கிறீங்க? அழுவணுமா? தூக்கு மாட்டிக்கணுமா? டாக்டர், நீங்க படிச்சவர், ஏன் பள்ளத்துல இருந்து பாக்குறீங்க? மேலே ஏறி வாங்க. எத்தனை விஷயத்துல மாறி இருக்கீங்க. அந்த 3 நாளும் வீட்டு கொல்ல பக்கம் உட்காந்துருக்கீங்களா? வெளியே வேலைக்கு வந்துடலையா? காத்து கருப்பு அண்டாம வீட்டுக்குள்ளேயே முன்னெல்லாம் உட்கார வச்சிருந்தீங்க. பெய்யென பெய்யும் மழைன்னு எல்லாம் வாசுகி வாரிசுகளா இருந்தாங்க. இப்போ படிப்புக்கோ இல்லை, உத்தியோகத்துக்கோ இல்லை, அட்லீஸ்ட் கறிக்காய் வாங்குறதுக்கோ வெளியே அனுப்புறது சகஜமாயிடுச்சு தானே? எப்ப வெளியே வர்றாளோ அப்போ அவ உலகத்தை இன்னும் அதிகமா சந்திச்சாகணும். உணர்வுக்கு கொம்பு சிவ எவ்வளவு விஷயங்கள் நம்ம சுத்தியும் இருக்கு டாக்டர். உடம்புக்கு வேணும்னா பர்தா போடலாம், மனசுக்கு? டாக்டர், வாங்கடா கூத்தடிக்கலாம்னு நான் யாரையும் கூப்பிடல. நான் நேசிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு உரிமையுள்ள நபரோடு தானே. இருமா, நீ செஞ்சது தப்பில்லைங்கிறியா? சரி தப்புங்கிறதே அவங்க அவங்க கண்ணோட்டத்துல மாறும் டாக்டர். நம்ம சமுதாயத்தோட மக்கி போன கோட்பாடுகளின்படி தப்பு தான். ஆனா நிச்சயமா கேவலமான காரியம்னு மட்டும் சொல்லாதீங்க. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கு வா. எத்தனை நேரம் ஆகும்? 10-11 மணிக்கெல்லாம் போயிடலாம். 500 ரூபாய் செலவாகும். தெரியும், எடுத்துட்டு வரேன். தன் பஞ்சு மிட்டாய் கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு சி யூ டாக்டர் என்று சொல்லி போன பிறகும் அவள் டாக்டர் மனதின் எதிரிலேயே இருந்தாள். மறுநாள் சொன்ன நேரத்துக்கு டாக்டரை சந்தித்த தீபா தலை கலைந்து படபடப்பாக இருந்தாள். முகம் கருத்திருந்தது. மணிமேகலை புரியாமல் கேட்டார், என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உதட்டை பிதுக்கியவாறு தலை தூக்கி வெறித்து பார்த்த அவள் கண்களிலிருந்து இறங்கிய நீர் கன்னத்தை தாண்டியிருந்தது. ஆனந்த் செத்து போயிட்டான் டாக்டர். மணிமேகலைக்கு தூக்கி வாரி போட்டது. இது என்ன கொடுமை? எஸ் டாக்டர், நேத்து ராத்திரி பைக்ல வந்தப்போ ஒரு லாரி மோதி, மை காட், பொட்டலமா தான் கட்டி கொடுத்தாங்க டாக்டர். அவ முகத்தை கூட கடைசியா நான்... அவள் உடல் குலுங்கியது. விம்மி எழ துவங்கினாள். டாக்டர் எழுந்து வந்து அவள் தோலை ஆதரவாக தொட்டார். ஐ எம் சாரி, இது நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரி, நீ தைரியமா இருக்கணும். இந்த சமயத்துல நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த விபத்து நேற்றைய உன் வாதங்களை எல்லாம் அர்த்தம் இல்லாம செஞ்சிடுச்சு பாத்தியா? சம்பிரதாயங்கள் சம்பந்தப்பட்ட பல பல சின்ன விஷயங்கள் பைத்தியக்காரத்தனமாவே கூட இருக்கலாம். அதுக்காக ஒட்டு மொத்தமா சம்பிரதாயங்களே தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அலட்சியமா எட்டி உதைச்சு தகர்க்காது பீச்ல குழந்தைங்க கட்டுற மணல் கோட்டை இல்ல. வருஷக்கணக்கா பெரியவங்க யோசிச்சு யோசிச்சு கட்டினது. பச்சையாவே சொல்றேன், இப்போ உன் வயித்துல வளருது ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு. உனக்கு முறையா கல்யாணம் நடந்திருந்து ஒரே ஒரு ராத்திரி அவன் கூட படுத்துட்டு மறுநாள் விபத்துல அவன் போயிருந்தா கூட உன் வயித்துல இருக்க குழந்தை சட்டபூர்வமானது. பட் சொல்லி நிறுத்தி பெருமூச்சு விட்டார் மணிமேகலை. பிறகு அவள் கையை மென்மையாக பிடித்து, பெண்கள் செய்ய வேண்டிய புரட்சி இதுல இல்லம்மா என்றார் அமைதியாக. தலையசைத்த தீபா மௌனமாக விம்மினாள். சரி வா, உன் கருவை கலைச்சிடலாம். தீபா நிமிர்ந்தாள். டாக்டரை தீர்க்கமாக பார்த்தாள். நோ என்பதாக அவள் தலை தீர்மானமாக அசைந்தது. இல்ல டாக்டர், நான் கலைச்சிக்க போறதில்ல. என் காதலனோட நினைவா, அவரோட ஞாபகமா எங்க குழந்தைய பெத்துக்கத்தான் போறேன். நீங்க தான் பிரசவம் பார்க்க போறீங்க. பிரமிப்போடு அவளை பார்த்தார் மணிமேகலை. ஆமா டாக்டர், தப்பு பண்ணிட்டதால அதுக்கு ஏதோ ஒரு தண்டனையா நான் இதை சொல்லல. ஆனந்த நான் உயிரா காதலிச்சேன். ஐ லவ்ட் ஹிம். இந்த குழந்தைய ஒரு பரிசா பொக்கிஷமா நான் காப்பாத்துவேன். என் குழந்தை நல்லபடியா வளர டானிக் எழுதி கொடுங்க டாக்டர் என்றாள் தீபா கண்ணீரை துடைத்தபடி. இரண்டாம் கதை, பஜ்ரங் பலி. பஜ்ரங் பலி என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை. ராம்லால் கன்னங்களை உப்பு வைத்து காட்டினான். அப்போதும் புரியவில்லை. பொண்ணுக்கு வீங்கியா? உள்ளே இருந்து பாட்டி குரல் கொடுத்தாள். இப்போது குழம்புவது ராம்லாலின் முறையாகிவிட்டது. நல்ல வேளையாக ராம்லாலிடம் செந்தூர நிறத்தில் பஜ்ரங் பலியின் புகைப்படம் இருந்தது. அதை வாங்கி பார்த்ததும் அனைவருக்கும் குழப்பம் தீர்ந்தது. மாருதி, ஆஞ்சநேயன், வாயுபுத்திரன், வானரவீரன் என்றெல்லாம் அனந்த கோடி பெயர்களில் அழைக்கப்படும் சாட்சாத் ஹனுமாரின் வடக்கத்தி பெயர் பஜ்ரங் பலி. விஷயம் இதுதான்.
எங்கள் காலனியில் நுழைந்ததுமே வலது பக்கம் முதல் வீட்டில் இருப்பவன் ராம்லால். மெயின் ரோட்டில் டிராவல்ஸ் கம்பெனி வைத்திருக்கிறான். ஆரம்பத்தில் ஒரு கார் தான் இருந்தது. அதற்கு ராம்லால் தான் டிரைவர். பெட்டிக்கடை பிபி நம்பரில் தொடர்பு கொண்டால் வீடு தேடி கார் வரும். பளிச்சென்று வெள்ளை உடையில் ராம்லால் கார் துடைப்பான். ஜனனம், மரணம், கல்யாணம், ஆஸ்பத்திரி, ராம்லாலை கூப்பிடு. திருப்பதி, திருவண்ணாமலை, திருவேற்காடு என்று நாடெங்கிலும் தழைத்த பக்தியில் ராம்லாலின் தொழிலும் தழைத்தது. தற்சமயம் மெயின் ரோட்டில் ராம்லாலின் மாருதி டிராவல்ஸ் வெகு பிரபலம். ஏசி அறையில் ஹனுமார் படத்தில் பல்ப் எரிகிறது. இவ்விடம் பஸ்கள், வேன்கள், கார்கள் குறைந்த வாடகையில் கிடைக்கும். தன்னை வளர்த்துவிட்ட சாட்சாத் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ராம்லால் நன்றி கடன் செலுத்த உத்தேசித்திருக்கிறான். தொழில் துவக்கத்தில் அவன் வேண்டிக் கொண்டது போல பஜ்ரங் பலிக்கு காலனியிலேயே ஒரு கோயில் கட்ட வேண்டும். அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டி வந்திருக்கிறான். நன்னா இருக்கு. வீட்டுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் வர்றதுன்னா அது போய் யாராவது வேணாம்னு சொல்வாளா? கதவுக்கு பின்னால் அசரீரி ஒலித்தது. பாட்டிக்கு தெரிந்தது. அவ்வளவுதான். முதல் ஆட்சேபம் ஆறாவமுத ஐயங்காரிடம் வந்தது. காலனி என்பது நானாவித மனிதர்கள் வசிக்கிற இடம். நடுவே ஒரு கோயில் என்றால் நிறைய யோசிக்கணும். அது விஷயம் ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்டது என்பதால் சுத்தம் அதிமுக்கியம். இவ்வளவு பேர் புழங்குகிற இடத்துல அது கஷ்டம். முடியாது, சாத்தியப்படாது. செவ்வரியோடைய அகல கண்களில் ஆறாவமுது ஐயங்கார் எழுந்து கொண்டார். அவருடன் பேச சென்ற சமாதான குழு அவரை கோயில் நிர்வாகி என அறிவித்ததும் அன்னாரின் ஆட்சேபனை காணாமல் போனது. வரவிருக்கிற கோயில் பற்றி காலனியின் பிற மதத்தவர்கள் சமாதான குழுவிடம் மிதமான எதிர்ப்பு தயக்கம் காட்டினார்கள். சிறுபான்மை நலம் கருதி விஷயம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. கெடக்கா, அவங்கள என்ன கேட்கறது? எதுவானாலும் நான் பார்த்துக்கிறேன். நிர்வாகியாக பதவியேற்றதும் முதற்கண் தன் மைத்துனன் நம்பியை அர்ச்சகராக நியமனம் செய்து முடித்த திருப்தியில் ஆறாவமுத ஐயங்கார் புஜம் தட்டினார். அனைத்து தடைகளையும் மீறி ஆஞ்சநேயர் பிரதிஷ்டைக்கு நாள் குறிக்கப்பட்டது. கோடை விடுமுறை சமயம். காலனியில் கூடுதலாக உறவினர் குழந்தைகளின் கும்மாளம். காம்பவுண்ட் பூராவும் சவுக்கு முளைத்து ஷாமியானா மூடியிருந்தது. ஆங்காங்கே ராட்சச ஃபேன்கள் நிறுவப்பட்டன. டேய் வெங்கட், கை பத்திரம், ஃபேன் கிட்ட போகாத. பட்டுப்புடவை சரசரக்க தாய்மார்கள் இங்கேயும் அங்கேயும் இருந்தார்கள். யார் வீட்டிலும் சமையல் கிடையாது. பரஸ்பரம் சங்கடம் தவிர்க்க விடுமுறையில் சிறுபான்மையினர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். ஸ்பீக்கரில் தவில் சத்தம் காதுகளை பிளந்தது. மேலே போர்த்திய அங்க வஸ்திரத்தில் ஆண்கள் நரையை மறைத்தார்கள். ஜமுக்காலத்தில் ரோஜா பூ உதிர்ந்திருந்தது. விசேஷ வடிவில் செங்கல் அடுக்கி ஹோமம் தொடங்கியது. எழுந்த புகையில் +2 பெண்கள் தேவ கன்னிகைகளாக வலம் வந்தார்கள். பரீட்சை முடிந்து ரிசல்ட் வருகிற நேரம் என்பதால் பையன்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்தார்கள். உரலில் வெண்ணெய் கலந்து அஷ்டபந்தன மருந்து இடித்தார்கள். புதிய சிமன் நடுவே ஆஞ்சநேயர் கைகூப்பி நின்றார். திருமேனியில் எண்ணெய் தடவி இருந்தது. விளக்கு ஒளியில் வேலைப்பாடுகள் துல்லியமாக பளபளத்தன. பிரதான வைதிகர்கள் தேஜோமயமாக இருந்தார்கள். மந்திரம் ஓதி பிரதிஷ்டை முடிந்ததும் அபிஷேகம் ஆரம்பித்தது. ஆஞ்சநேயர் உச்சியிலிருந்து தேன் வழிந்தது. வாழ்வில் மதுரம் வேண்டுமென்று கற்பூரம் சுற்றினார்கள். சிறிய வெள்ளி குடத்தில் சில்லென்ற தண்ணீர் ஹனுமன் சிரசில் இறங்கியது. அடுத்தாற்போல சந்தன அபிஷேகம். கூடை கூடையாக புஷ்பங்கள் வந்து இறங்கியிருந்தன. காற்றில் கும் என்று பன்னீர் மணத்தது. வாயுபுத்ரா, மனதை சந்தனம் போல குளிரச் செய். கண்களை மூடி அனைவரும் பிரார்த்தித்து கொண்டார்கள். பக்தியில் திளைத்த கூட்டம் திடீரென்று பரபரப்படைந்தது. என்ன என்ன? அனைவரின் தலைகளும் உயரே பார்த்தன. பொத்தல் விழுந்த மழை குடை போல மேலே ஷாமியானாவின் சிறிய துவாரங்களில் சூரியன் கசிந்தது. சவுக்கின் உச்சியில் கம்பீரமாக ஆண் குரங்கு ஒன்று எங்கிருந்தோ வந்து கீழே கூட்டத்தை ஆர்வமாக பார்த்தது. பஜ்ரங் பலிக்கு! ராம்லால் உணர்ச்சி பெருக்கில் அடித்தொண்டையில் கத்தினான். ஜே! ஒலித்த பதில் குரலில் குரங்கு சற்று திகைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கீச்சிட்டபடியே அருகருகே வேறு கம்பங்களுக்கு தாவி கீழே கூர்மையாக பார்த்தது. நடுங்கும் குரலில் பாட்டி ஒருத்தி ஆஞ்சநேயர் மேல் பாட ஆரம்பித்தாள். குரலின் இனிமைக்கு குரங்கு இறங்கி வந்தது. கூட்டம் விலகி வழிவிட நேரே கோயிலுக்கு நடந்தது. மாமா, அதுக்கு கொஞ்சம் பால் வைங்கோ. வைதீகர் நடுங்கும் கைகளில் கீழே கிண்ணத்தை வைத்தார். குரங்கு அனைவரையும் சந்தேகமாக பார்த்து பக்கவாட்டில் பாலை நெருங்கியது. நின்றது. ராமா! பயத்தில் மாமி அலறிவிட்டாள். குரங்கு அசையாமல் மௌனமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தது. ராவ் மனைவி செய்வதறியாமல் சிறிய தூக்கை கீழே வைத்தாள். குரங்கு மூடியை திறந்து பாத்திரத்தின் குறுகிய வாயை ஒரு கணம் பார்த்தது. அதே வேகத்தில் பாத்திரத்தை சாய்த்து பாலை சொட்டு விடாமல் நக்கியது. ஹைச்சு! ஆறாவமுத ஐயங்கார்
ஆச்சாரம் கருதி ஆட்சேபித்தார். ஆறாவமுது ஐயங்காரின் தம்பி மேல் ஆஞ்சநேயர் வந்துவிட்டார். நெற்றி நரம்பு புடைத்து விட்டது. கன்னங்கள் உப்பி கர்ஜனை செய்து சவுக்கு கம்பத்தில் ஏற முயன்று அவர் ஆடிய ஆட்டத்தில் சிறப்பு விருந்தினராக குரங்காரே ஆடிவிட்டார். பிரதிஷ்டை நேரத்தில் நடந்த இந்த அற்புதங்கள் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு சாயங்காலம் செர்ரி பழமும் திராட்சையும் மாதுளை முத்துக்களும் பதித்த வெண்ணெய் காப்புக்கு கூடிய கும்பலுக்கு போலீஸ் தேவைப்பட்டுவிட்டது. ஆச்சரியம் அன்றுடன் நின்றுவிடவில்லை. ஆஞ்சநேயர் வருகை அடுத்தடுத்த நாட்களிலும் தொடர்ந்தது. காலையில் சிறிய தூக்கில் ராவ் வீட்டு மாமி அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வந்தாள். இன்னும் 4 எட்டு வைத்தால் சந்நிதி. திடீரென்று அவள் முன்னே குரங்கு தோன்றியது. குர் கோபமாக தாவுகிறார் போல ஒரு பாவனை. ஐயங்கார் அப்புறம் குரங்கு விஷயத்தில் தலையிடுவதே இல்லை. மாலையில் ராவ் வீடு திரும்பிய போது ஸ்வீட் வாங்கி வந்தார். ஒரு சந்தோஷ சமாச்சாரம். ரொம்ப வருடங்களாக அவர் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ப்ரமோஷன் உத்தரவு அன்றுதான் கிடைத்தது. எல்லாம் ஆஞ்சநேயர் காலையில் மாமி கையில் பால் வாங்கி சாப்பிட்ட விசேஷம். காலனியில் விஷயம் பரவியது. அடுத்த நாள் காலை விடியும் போதே வாழைப்பழம், வேர்க்கடலை, கேட்பரிஸ் சாக்லேட், குட்டே பிஸ்கட் என்று பலவித பொருட்களோடு காலனிவாசிகள் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். தொலைந்து போன வைர மூக்குத்தி ஒரே ஒரு வாழைப்பழத்தில் கிடைத்தது. வரவிருந்த கஷ்டங்கள் கைப்பிடி வேர்க்கடலையில் கடுகளவு சுருங்கி போயின. கேட்பரிஸ் கொடுத்த பையன் தெம்பாகிவிட்டான். அவனும் பரீட்சையில் அவனை பார்த்து எழுதிய குட்டே பிஸ்கட் பையனும் பாஸாவது உறுதியாகிவிட்டது. யாருக்கும் பிரச்சனை வேண்டாம் என்று சீக்கிரமே ஆஞ்சநேயர் வீடு வீடாக வர ஆரம்பித்தார். காலை 7 மணி. ராம்லால் வீட்டில் கதவு சட்டத்தில் வந்து நிற்பார். வீட்டில் இதற்கென்றே ஒரு பித்தளை பாத்திரம் தயார் செய்து விட்டார்கள். பருத்த தேகத்தில் ராம்லால் மனைவி வாசலுக்கு வருவாள். அதற்குள் குளித்துவிட்டு ராம்லால் அவள் சார்பாக குனிந்து பாலை வைப்பான். மெயின் ரோடு தவிர பஸ் ஸ்டாண்ட் அருகிலேயும் ராம்லாலின் மாருதி டிராவல்ஸ் தனது கிளையை சமீபத்தில் திறந்தது. ஆறாவமுது ஐயங்காரும் கூட சந்தோஷமாக இருந்தார். அவருடைய மைத்துனன் ஆஞ்சநேயருக்கு பால் கொடுத்த அருளால் தட்டு காசில் தன்னிறைவு பெற்று தனி குடித்தனம் போய்விட்டான். விளைவாக அவர் வீட்டு செலவு பாதியாக குறைந்துவிட்டது. பொதுவில் குரங்குகள் மனிதர்களைப் போலவே கூட்டம் கூட்டமாகத்தான் வசிக்கும். ஆனால் கோயில் கிரங்கு ஒண்டியாகத்தான் இருந்தது. தனிமையில் பொழுது போக காலனியின் தெருநாய்கள் தான் அதற்கு துணை. எப்போது எப்படி நண்பர்கள் ஆனதென்றே தெரியவில்லை. ஒரு சமயம் நாய்க்கு ஆஞ்சநேயர் பேன் பார்ப்பார். முதுகில் ஏறி தாவி குதிப்பார். பார்க்காத போது அடித்துவிட்டு ஓடுவார். நாய் மூச்சுரைக்க துரைத்து பிடிக்கும். கடைசியில் பரஸ்பரம் அனைத்து இரண்டும் செல்லமாக சினுங்கி விளையாடும். காலனியின் சிறுபான்மையினரிடம் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறார் போலிருக்கும். பஜ்ரங் பலிக்கு ஜெய்! பொதுமக்கள் வேண்டுகோளுக்கிணங்க பூமியில் பிரதிஷ்டமாக அருள் பாலிக்கிற ஆஞ்சநேயன் அந்த மரியாதையுடன் கடைசி வரைக்கும் இருந்திருக்கலாம். நடுவே குரங்கு புத்தி வந்து தொலைத்தது. நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். வெங்கடேச மாமா வீட்டுல தேங்காய் தூக்கிட்டு போயிடுத்து. யாரு? சனியம் பிடிச்ச குரங்குதான். சொல்றேலே, பயமா இருக்கு. கதவு மூடிட்டு வந்துடுறேன். சொச்சத்தையும் கேட்டுட்டு போங்கோ. காத்தால எல்லோரும் ஆஃபீஸ் போயாச்சேன்னு பிளாக் சரோஜா பாத்ரூம் கதவு மூடாம குளிச்சுட்டு இருக்கா. அப்புறம் இது பாட்டுக்கு நேரா கதவு தள்ளிண்டு உள்ளே வந்திருக்கு. ஐயோ, மொத்தத்தில் குரங்குக்கு நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பொழுது போகாமல் டார்ஜான் மாதிரி எதையோ பிடித்து தொங்க போக கேபிள் கனெக்ஷனும் டெலிஃபோன் வயரும் பெய்ந்து காலனியே ஓடிவிட்டது. கேஷியர் ரங்கராஜன் வீட்டில் குழந்தை கையில் இருந்த முறுக்கை விடுங்கியது. ராஜமாமி வீட்டில் புரோவிஷன்காரன் இறக்கிய அட்டை டப்பாவிலிருந்து பொட்டுக்கடலை தூக்கி சென்றது. அடுக்கடுக்காக வந்து குவிந்த புகார்களில் விஷயம் விஸ்வரூபம் எடுத்தது. மயக்க மருந்து வச்சு கொன்னுடலாம். சி, அதை நாம செய்யக்கூடாது. பின்ன முனிசிபாலிட்டி ஆபீஸுக்கு புகார் போனது. கூடவே ஒரு கும்பல் ஆணையரை சந்தித்து சோதனையாக ராம்லால் ஊரில் இல்லை. அவன் இருந்திருந்தாலும் குரங்குக்கு எதிரான வெகுஜன அபிப்பிராயத்தின் முன் எதுவும் செய்திருக்க முடியாது. மறுநாள் காலையில் அரை நிஜாரில் முனிசிபாலிட்டி ஆட்கள் வந்தார்கள். ராம்லால் வீட்டு திண்ணையில் கிண்ணம் பாலை வைத்துவிட்டு மறைவில் காத்திருந்தார்கள். சரியாக காலை 7 மணி. காலனியின் காம்பவுண்ட் கதவில் குரங்கு முளைத்தது. ராம்லால் வீட்டை கடக்கும்போது ஆள்தான் ஊரில் இல்லையே என்ற அலட்சிய நடை. திடீரென்று அசட்டு குரங்கு திகைத்து நின்றது. பித்தளைக்கு பதிலாக ராம்லால் வீட்டு திண்ணையில் கிண்ண விளிம்பில் சூரியன் பிரகாசித்தது. சுற்றிலும் யாரும் இல்லை. ஜன்னலில் ஒளிந்து காலனிவாசிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். குரங்கு கள்ளமில்லாமல் படிக்கட்டில் ஏறியது. பசியில் ஆசையாக கிண்ணத்தை நோக்கி குனிந்தது. முனிசிபாலிட்டி ஆட்கள் வலையை வீசினார்கள். ஆஞ்சநேயர் திகைத்து போனார். மனிதர்கள் நன்றி மறப்பவர்கள். அவர்தான் எவ்வளவு நல்லது செய்திருப்பார். அனைத்தும் ஒரு மூடி தேங்காய் திருடியதில் மறந்துவிட்டது. சுற்றிலும் வலை சூழ்ந்துவிட்டது. போதும் மனிதர்கள் சகவாசம். வலைக்குள் ஆஞ்சநேயர் கண்களை மூடிக்கொண்டார். ராம் ராம். முனிசிபாலிட்டி ஆட்கள் திகைத்து போனார்கள்.
வலையில் சிக்கியது தப்பி போனது இதுதான் முதல் தடவை. அட விடு, நாளைக்கு பார்க்கலாம். அரை நிஜார் ஆட்கள் வெறும் கையுடன் புறப்பட்டு போனார்கள். அடுத்த நாள் என்றில்லை. காலனி பக்கம் ஆஞ்சநேயர் அப்புறம் வரவே இல்லை. முற்றும்.